நான் வந்து உத்தரப்பிரதேசத்தை மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நான் திருமணம் செஞ்சிருக்கேன் சட்டப்பூர்வமா. என்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாமே இருக்குது. வந்து நான் ரெஃப்யூஜி கிடையாது இங்க. அடுத்தது வந்து ஸ்பவுஸ் வீசாவில் இந்தியாவில் நான் இருக்கிறேன். இங்க வந்து இந்த பாஸ்டர் கிட்ட ப்ரே பண்றதுக்கு வந்தது. அந்த டைம்ல தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு நடந்தது. வந்து வேலூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இப்படி பண்ணினவர் பாஸ்டர் வி துரை, அவரோட பேர் துரை. நீங்க யூடியூப்ல போயிட்டு டிபிஎம் பாஸ்டர் துரை நீங்க சாதாரணமா டைப் பண்ணாலே அவரோட எல்லா ப்ரீச்சிங்குமே வரும். அதுல அப்ப எல்லாருமே பார்த்து அந்த யூடியூப்புகளை பார்த்து இவர் ஒரு ஃபேமஸ் ஆனவர், ஒரு நல்ல பாஸ்டர் நம்பித்தான், அவரை ப்ரீச்சிங்க நம்பித்தான் நான் வந்து போனது. அப்ப போனா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எவ்வளவோ எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. இந்த பாஸ்டருக்கு வந்து எல்லா என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாமே நான் சொல்லி, ஏன்னா ப்ரே பண்ணும்போது அவங்க கேட்பாங்க தானே என்னென்ன பிரச்சனை. அப்ப அதுக்காண்டி நல்லா சொல்லிட்டேன். ஆனா வந்து அதை வச்சு யூஸ் பண்ணி இவளுக்கு என்ன பண்ணினாலும் யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. இவ ஒரு வெளிநாட்டவ ஃபர்ஸ்ட். அடுத்து இவ வந்து உத்தரப்பிரதேசம் இன்னொரு ஹிந்தி நபரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இவ வந்து வெளியால சொன்னாலும் அவங்களோட ட்ரெடிஷனல் அவங்களோட ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள் என்னைய விரட்டிடுவாங்க ஃபேமிலி. அவர் என்னட்ட சொல்றாரு வந்து என்னட்ட மிரட்டுறார் வந்து, நீ இத உனக்கு தைரியமான ஆளா இருந்தா நீ போய் இதை வெளியால சொல்லு பாப்பா. நீ பெங்களூர்ல உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லி இந்த டைம்ல நான் இந்த டைம்ல நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போறான்னு நான் இங்க வேலூர்ல இருந்தே நான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க வந்து இல்ல நீங்க போய் ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து நீங்க அது கொடுத்தா தான் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்காகவே அவன் திருப்பி அந்த பாஸ் திருப்பி பேசும்போது நான் அதை ரெக்கார்ட் பண்ணி அங்க கொடுத்தேன். அங்க இரும்புலியூர் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு பிறகுதான் நான் வேலூர் AWPSக்கு போனேன். பாதுகாப்புக்காக இவர் பேசுனத கொஞ்சத்தை யூடியூப்ல நான் இறக்கி வச்சிருக்கேன். சரியா? அப்ப அது எதுக்குன்னு சொன்னா ஏதாவது எனக்கு பிரச்சனை ஆகுனா இவர் தான் இந்த இதுக்கு காரணம் சொல்லி கொண்டு வரது. அதை வந்து ஆலந்தூர் கோர்ட்ல வந்து வாதாடுறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. வந்து யூடியூப்ல இருக்க வீடியோ எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜட்ஜி கிட்ட சொல்லி நான் ரிமூவ் பண்ணேன். இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். எனக்கு இங்க யாரும் ஹெல்ப் கிடையாது. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த வீடியோ தான் ஆதாரம் சொல்லி சொன்னேன். நம்பி வெளியில கால் இப்ப ஒரு ஸ்டெப் கூட வைக்கல. வந்து ஒரு ஒயிட் கலர் வெஹிக்கிள் உண்டு. அது வந்து நம்பர் பிளேட் வந்து எல்லோ கலர்ல நம்பர் பிளேட் இருக்கு. அது வந்து போலீஸோட வெஹிக்கிள். இது டாக்ஸி என்று சொல்றாங்க. வந்து அப்படி எல்லோ கலர் இருந்தா அவங்க வந்து எங்களை போர்ஸ் பண்ணி என்னைய பெறாண்டி பிச்சு என்னைய ஹஸ்பண்டையும் அந்த வெஹிக்கிள்ல ஏற்றி சிவகாசிக்கு இரவா கொண்டு போறாங்க. கொண்டு போய் இரவு கொண்டு போகும்போது இரவு 1 மணி. நான் வந்து 4 மாசம் என்னைய ஜெயில வச்சாங்க, புழல் ஜெயில. என் ஹஸ்பண்ட 3 மாசம் வச்சாங்க ஜெயில. இவ இலங்கை தமிழ், இவ வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்க. அதனால வந்து இவங்களை வந்து இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்ன வந்து அதுக்கு நான் அப்படி இலங்கை தமிழ் தான், ஆனா வந்து நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவ கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். வந்து பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு நாங்க அவ்வளவு பயமா இருக்கு எங்களுக்கு. அது அன்னோன் பிளேஸ். அந்த சிவகாசி எல்லாம் சுத்தி வர காடு மாதிரி அப்படி இருக்குது. அப்ப அவ்வளவு ஃபாஸ்டா நாங்க வந்து இங்க பெங்களூருக்கு வந்தேன் சார். வந்து ஒரு நினைக்கிற ஒரு 2 or 3 daysல அவ்வளவு டென்ஷன் எனக்கு இருக்கிற. வந்து அப்படியே மிஸ்கரேஜ் ஆகிட்டு, பேபி மிஸ்கரேஜ் ஆகிட்டு. என் ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கையில அவர் வந்து ஆபீஸுக்கு போயிட்டு அந்த டைம்ல நேபர் தான் வந்து என்னைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. என்னோட அனுபவத்துல இந்த சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்த நாள்ல இருந்து எனக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ஆசீர்வாதமே இல்லை. எப்ப நிப்பாட்டினோ இந்த சர்ச்சில இருந்து எப்ப விலகணும் அன்னைக்குதான் எனக்கு நல்ல விஷயம் நடக்குது லைஃப்ல. உண்மையாவே நான் எதிர்பார்க்கிறேன் வந்து எனக்கு வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். எனக்கு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்காவை சேர்ந்த இளம்பெண், வெளிநாடுகளில் படிச்சிருக்காங்க. அவங்க பேர் மதுஷா அப்படின்னு பேர். அவங்க நம்ம தமிழகத்துக்கு வந்து இருந்து இங்கே வேலூரில் ஒரு பென்டகோஸ்டல் சர்ச் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் அங்கே அதிகமாக பிரார்த்தனையெல்லாம் செய்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நடந்த ஒரு கசப்பான சம்பவம். இது குறித்து அவங்க புகார்லாம் கொடுத்தா கூட போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் பின்னணியில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லணும்னு அவங்க ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வேறு வேலை இருந்தது. இன்னொன்று நமக்கே ஒன்று, இவங்க ஜஸ்ட்டு ஒரு அலிகேட் பண்ணிவிட்டு அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்களை போன்றவர்கள் வேறு யாரும் பாதிப்பு இனிமேல் அங்கே அடையக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் நம்மளை தொடர்ந்து நம்மளை வந்து பெர்சீவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சார் எப்போ பேசலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க. அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்குதோ
அதையெல்லாம் ஜோசப் விஜய் அவர்கிட்ட தான் சொல்ல இருக்கிறாங்க. காரணம், அவர் நடவடிக்கை எடுக்கப் போகிறாரா அப்படிங்கிறது தான். ஒரு மிகப்பெரிய அதிகார பலம் கொண்ட ஒரு சர்ச்சை எதிர்த்து அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக மதுஷாவை அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். சரி, நீங்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். எப்போ தமிழகம் வந்தீங்க? எங்கே படிச்சீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? என்னோட பேர் மதுஷா. நான் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ். நான் வந்து தமிழகம் வந்தது 2018ஆம் ஆண்டு தான். அந்த பாஸ்டரை பார்க்கறதுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. 2019. 2018 நான் வந்து ஃபோனில் ப்ரே பண்ணுறது, எங்களோட வீட்டில் இருந்தும் ஃபோனில் ஸ்ரீலங்காலேருந்து ப்ரே பண்ணுவாங்க. இது எங்களோட சர்ச்சில் வளமையாக நடக்கிற வழக்கம். வந்து இப்போ ஏதாவது பிரச்சனைண்டா, ஏதாவது நல்லது கெட்டதுக்கு நாங்கள் வந்து ப்ரே பண்ணிட்டு தான் நாங்கள் காரியங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அப்படி தான் 2018 நான் அந்த பாஸ்டருக்கு கால் பண்ணுறது, ப்ரே பண்ணுறது. ஏதோ ஒரு பிரச்சனையும் அது வரைக்கும் நடக்கையில். ஆனால் நான் வந்து இந்தியாவில் இருக்கிறது காரணம், நான் வந்து உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நான் திருமணம் செஞ்சுருக்கேன் சட்டப்பூர்வமாக. என்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. வந்து நான் ரெஃப்யூஜி கிடையாது இங்கே. அடுத்தது வந்து ஸ்பவுஸ் வீசாவில் இந்தியாவில் நான் இருக்கிறேன். இப்போ வந்து இப்போ 2019ஆம் ஆண்டு நான் வந்து நர்ஸ் இல்லை, டாக்டர். நான் டாக்டராக இருக்கிறேன். இப்போ வந்து நான் டாக்டர் படிப்பை முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து கிர்கிஸ்தானுக்கு வந்து படிக்கிறதுக்காக போகிறதுக்கு முதல் வந்து ப்ரே பண்ணிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு 2019ஆம் ஆண்டு நான் வந்து இந்த பாஸ்டர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் கூட தான் போனது. வேலூர் போய் ப்ரே பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். வந்து அப்புறம் அந்த டைமில் நாங்கள் பெங்களூரில் தான் நாங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2019 செப்டம்பர் மாதம் நான் வெளிநாட்டுக்கு போன பிறகு அங்கே வந்து 2000 அந்த பீரியட்ல வந்து அந்த கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கோவிட் ஸ்டார்ட் ஆகின டைமில் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து தான் இப்போ நான் இந்தியாவுக்கு ஹஸ்பண்டை வரணும்னு சொன்னால் வந்து நான் இந்தியன் எம்பசிலே விசா அப்ளை பண்ணி திருப்பி வரணும். ஸோ அப்போ போன டைமில் அவங்க சொன்னாங்க வந்து இந்தியன்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் எங்கே போனாலும் அந்த கண்ட்ரி ஆக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சப்பறம் நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ அதுக்காக அந்த டைம்லையும் நான் வந்து இந்த பாஸ்டருக்கு ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்திருக்கேன். இப்படி நான் ஸ்டக் ஆகிட்டேன் வந்து ப்ரே பண்ணணும்னு. ஸோ அது முடிஞ்சிட்டு நான் 2020 வந்து இந்த கோவிட்டுக்காக அவங்க இந்தியாவுக்கு வந்த டைமில் தான் இங்கே வந்து இந்த பாஸ்டர் கிட்ட ப்ரே பண்ணுறதுக்கு வந்தது. அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு நடந்தது. வந்து வேலூரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இப்படி பண்ணினவர். ஆனால் அது நான் வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற எஸ்தர் ஆசீர்வாதம்னு சொல்லி அவங்க தான் மதர் சுப்பீரியர், அவங்க கிட்ட சொன்னது. அவங்க சொல்றாங்க வந்து அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. வந்து அவங்க வந்து இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்களை எந்த பாஸ்டர் வந்து இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணார் அப்படிங்கிற பெயர் சொல்ல முடியுமா? ஆமாம், பாஸ்டர் வி துரை, அவரோட பேர் துரை. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு டிபிஎம் பாஸ்டர் துரை அண்டு நீங்கள் சாதாரணமாக டைப் பண்ணாலே அவரோட எல்லா ப்ரீச்சிங்குமே வரும் அதில். அப்போ எல்லாருமே பார்த்து அந்த யூடியூப்புகளை பார்த்து ஒரு ஃபேமஸ் ஆனவர், ஒரு நல்ல பாஸ்டர் நம்பித்தான், அவரை ப்ரீச்சிங்கை நம்பித்தான் நான் வந்து போனது. அப்போ போனால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எவ்வளவோ எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க வந்து. ஸோ இந்த பிரச்சனை நடந்து நான் உடனே போய் அங்கே சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும் இவர் இப்படியான பட்டவர்ன்னு சொல்லி தெரியுமானா அவங்க வந்து இதுக்கு மேல் பெண்களோட நடந்திருக்கேன் ஒரு ரெக்கார்டிங் வந்து முன்னாடி இருக்குது. ஒரு இல்லை, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இது போன்ற ஒரு துன்புறுத்தல் நடந்த உடனே நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சீனியர் அவங்க வந்து எஸ்தர் அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் புகார் சொன்னீங்க. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட தான் சொன்னேன். அதற்கு பிறகு அங்க என்ன நடந்தது? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாஸ்டர் வந்து உடனே வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன போனை வந்து பிளாக் பண்ணிட்டேன். நான் அவருக்கு திருப்பி எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு எடுக்க போனை பிளாக் பண்ணிட்டேன். நான் அப்ப அவங்க சர்ச்சில் இருக்கிறேன், கிச்சன்ல இன்டர்காம் கால் இருக்குது. இன்டர்காம்ல போயிட்டு சிஸ்டர்ஸ்ட கேட்கிறேன், அவருக்கு போனை போட்டு கொடுங்க நான் பேசணும் மட்டும் சொல்லி கேட்கையும் சிஸ்டர்ஸ் போனை போட்டு கொடுக்கையும் அவர் அந்த போன்ல வந்து என்னைய மிக தகாத மாதிரி, நீ எப்படி வந்து சிஸ்டர்ஸுக்கு முன்னால் எடுத்து இப்படி பேசுவ, வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து என்னைய பத்தி இப்ப தெரிய போகுது, எல்லாருக்கும் முன்னால என்னை அவமானப்படுத்துறதுக்காக நீ வந்து இன்டர்காம்ல இருந்து கால் பண்றா வந்து அப்படியே என்னைய மிக தகாத விதையில பேசினது. பேசிட்டு அன்னைக்கு இரவே வந்து இவர் அன்பிளாக் பண்ணிட்டு என் போனை போன் பண்ணி சொல்றாரு வந்து எனக்கு வந்து டிரைவர் பேர் வந்து முத்து, அவர் வச்சிருந்த டிரைவர் அந்த டைம்ல டிரைவர் முத்து, என்னோட டிரைவர் முத்து காலையில 10 மணிக்கு வந்து எந்த வெஹிக்கிளை வச்சுட்டு நிப்பான், நீ வந்து பெட்டி படிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. நான் வந்து இதே வேலூர்ல தியாகராஜான்னு சொல்லி ஒரு சின்ன பிரான்ச் ஒன்று இருக்கு,
அந்த ஃபெய்த்தோமுக்கு நான் உன்னைய அனுப்பி வைக்கிறேன், அங்க போய் இரு அப்படின்னு. அப்ப நான் சொன்ன போது நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது அதை போக மாட்டேன் சொல்லி, இல்ல நீ போய்த்தான் ஆகணும், நீ எனக்கு கீழ்பட்டவ, இதை வந்து நீ இந்த சர்ச்சில் இருக்கிற யாருக்கும் நீ சொல்லக்கூடாது என்று. அது வந்து சென்டர் ஃபெய்த்தும் பெரிய ஃபெய்த்தும் கிட்டத்தட்ட 40 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, பெரிய நிறைய ஊழியக்காரங்கள் இருக்காங்க, யாருக்குமே சொல்லக்கூடாது. எங்க நீ போறன்னு அவங்க கேட்டா காலையில, நீ சொல்லி நான் உன்னைய பெங்களூருக்கே அனுப்பி வைக்கிறேன், அவங்க பெங்களூருக்கே போறாங்கன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி இப்படி போய் சொல்லி சொன்னது என்னட்ட. நான் ஒன்றுமே சொல்லல வந்து. அப்ப எனக்கு தெரியாது இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல வந்து, எனக்கே டவுட் ஆயிருச்சு. அப்புறம் தான் வந்துட்டு சரி என்று அடுத்த நாள் காலையில நான் பெட்டி படிக்கல அடுக்க வைக்க, அதே மாதிரி அவரோட டிரைவர் முத்து வந்து என்னை அந்த வெஹிக்கிள், அவரோட வெஹிக்கிள் சொந்த வெஹிக்கிள்ல தான் ஏத்திட்டு கொண்டு போய் தியாகராஜான்னு சொல்லி அந்த ஃபெய்த்தோம்ல விட்டது. அந்த ஃபெய்த்தோமுக்கு பின்னுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு, ரிலையன்ஸோ என்னமோ தெரியல, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஃபெய்த்தோம்ல கொண்டு போய் விட்ட பிறகு சார், அந்த ஃபெய்த்தோம்ல கீழே வந்து பிரதர் ரிப்பேர், மேல வந்து ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல தான் சிஸ்டர்ஸ் கூட இல்ல, அது சிஸ்டர்ஸ் செப்பரேட்டா இருக்காங்க. அந்த ஃபெய்த்தோம்ல ஜஸ்ட் 4 சிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க வந்து. அப்ப அங்க கொண்டு விட்டுட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சார். சாப்பாடு கொடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு காலில் தலை உடம்பு ஃபுல்லாவே அந்த தீ, அந்த நெருப்பு சுட்டு காயம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் கொப்பளமா வந்துட்டு எனக்கு. அப்ப நான் வந்துட்டு கேட்ட வந்து இது என்ன எப்படி ஆயிட்டேன்னு. அப்ப நான் அந்த பழைய சென்ட்ரல் சர்ச்சுக்கே எடுக்கிறேன், அந்த எஸ்தர் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, அந்த பாஸ்டர் இப்படி நடந்துகிட்டேன்னு அவங்கள்கிட்டே சொல்றேன் வந்து இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி. இல்ல அது வேலூர் ஹீட் தானே, நீ பெங்களூர்ல இருந்தது, அப்ரோட்ல எல்லாம் குளிர் பிளேஸ் இதுல இருந்தது, அதனால நீங்க வந்த பிறகு பார்த்தா அந்த வேலூர் ஹீட்டுக்கு ஒத்துக்காம கப்பலம் வந்துட்டு அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், இதுக்கு முதல் 1 வீக் அதே வேலூர்ல தானே அந்த சென்டர் ஃபெய்த்தோம்ல இருந்த வந்து, அப்ப அங்க வரையிலேயே இங்க வந்தது. அப்ப உங்க பாஸ்டர் ஏதாவது எனக்கு என்ன செஞ்சதை மறைக்கிறதுக்கு, நீங்க கொலை பண்றதுக்கு ஏதோ சாப்பாட்டுல என்ன விஷம் வச்சிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்க வந்து இவங்களுக்கு டவுட் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து டெல்லிக்கு போயிருந்தேன் வந்து, அதனாலதான் நான் வந்து வீட்டுல பெங்களூர்ல தனியா இருக்கிறேன் என்று சொல்லித்தான் வந்து வந்தது, பாதுகாப்பா இருக்க மாட்டேன். அப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொன்ன வந்து இப்படி எல்லாம். நேர்கள் தெளிவுபடுறதுக்காக, உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு இந்து தான் இல்லையா? அவர் இன்னும் இந்துவாகத்தான் இருக்கிறார், கிறிஸ்துவத்துக்கெல்லாம் மதம் மாறல? இல்ல இல்ல இல்ல, அவர் இந்து தான். அப்ப அப்ப அவர்கிட்ட சொல்லி நான் சரின்னு சொல்லி போட்டு, அதுக்கும் நான் இந்த சர்ச்சில் இருந்ததுக்கு சார் கிட்டத்தட்ட ஒரு 15,000 நான் வந்து என்ன அங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல யூஸ் பண்ணிருப்பேன். பலமையா யாரும் கொடுக்கறது இல்ல, ஆனா நான் கையில அந்த பாஸ்டருக்கு இவ்வளவு நடந்த பிறகு நான் என்வலப்ல காசை கொடுத்து போட்டு நான் பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூர் வந்த பிறகு அவர் கால் பண்ணி கேட்கிறேன், உனக்கு ஏதும் பணம் ஏதாவது தேவையா உனக்கு அப்படின்னு என்னட்ட கேட்கிறேன். அப்ப எனக்கு ஒரு டவுட், என்னத்துக்கு இவர் இப்படி ஒரு கொஸ்டின் எழுப்புறார், பணம் நான் உங்கள்ட்ட பணம் நான் கேட்கலையே என்று சொல்லி நான் சொன்னேன். நான் கொடுத்துட்டு தானே வந்தேன் காணிக்க கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் ஒரு அங்க இருக்கிற ஒரு பிலிவர் ஒருத்தர் ஊடாக ஃபோன்பேயோ கூகுள் பே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், அந்த இது வந்து பார்க்கணும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் கொடுத்து தானே வந்து நான் வந்து ஒன்றும் வாங்கலையேன்னு சொல்லிட்டு சொன்னேன் வந்து. அப்ப அவருக்கு வந்து இது ஃபெயிலியர் ஆகிட்டு. எனக்கு ஒரே இதுல இருந்து எனக்கு ஒரு டென்ஷன், இப்படி நடந்து போச்சு இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி ஒரே மனக்கவலை. ஆனா வெளியால சொல்லவும் முடியாது. நான் கடைசியா பிறகு இப்படியே ஒரு 2 மந்த்தோ 3 மந்த் இப்படியே யோசிச்சுட்டு கடைசியா, ஏன்னா அந்த டைம் நான் டிப்ரெஷனுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி. என்னோட சொன்ன எனக்கு என்னத்துக்கு இவங்க சொல்றாங்க வந்து நான் டிப்ரெஷன்ல தான் போய் சொல்றேன், இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னு சொல்லி கோர்ட்லயும் போய் சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு டிப்ரெஷன்ங்கிறது பிஃபோர் த இன்சிடென்ட்டே இருந்ததா, இல்ல ஆஃப்டர் த இன்சிடென்ட் தான் இந்த டிப்ரெஷன்ங்கிறது அதிகமானதா? அதிகமானது ஆஃப்டர் இன்சிடென்ட் அதிகமானது. ஆனா எனக்கு ஆல்ரெடி இருந்ததுக்கு காரணம் வந்து என்னோட எஜுகேஷன் வந்து சடனா இடையில வந்து பிரேக்கப் ஆகிட்டு. ஸோ எனக்கு அந்த படிப்பை தொடர முடியாதுன்றதுல தான் எனக்கு அந்த டிப்ரெஷன் வந்தது, மற்றபடி வேற ஏதோ ஒரு காரணமும் இல்லை வந்து. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இப்படி கோயில்ல அப்படி திடீர ப்ரே பண்றது, எனக்கு இந்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு கடவுள் உதவி செய்யணும், அதுக்காண்டி தான் நான் அப்படி சர்ச் வழியே அப்படி போனது, ப்ரே பண்ணது. ஆனா இந்த பாஸ்டருக்கு வந்து எல்லா என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாமே நான் சொல்லி, ஏன்னா ப்ரே பண்ணும்போது அவங்க கேட்பாங்க தானே என்னென்ன பிரச்சனை, அப்ப அதுக்காண்டி நான் எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா வந்து அதை வச்சு யூஸ் பண்ணி இவளுக்கு என்ன பண்ணினாலும் யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. இவ ஒரு வெளிநாட்டவ ஃபர்ஸ்ட், அடுத்த இவ வந்து உத்தரப்பிரதேசம், இன்னொரு ஹிந்தி நபரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இவ வந்து வெளியால சொன்னாலும் அவங்களோட ட்ரெடிஷனல் அவங்களோட ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள் என்னைய விரட்டிடுவாங்க ஃபேமிலி. அவர் என்னட்ட சொல்றாரு வந்து, என்னட்ட மிரட்டுறார் வந்து, நீ இதை உனக்கு தைரியமான ஆளா இருந்தா நீ போய் இதை வெளியால சொல்லு பாப்போம்,
உண்ட ஃபேமிலி உண்ட லைஃப் சொசைட்டி ஏத்துக்க மாட்டாங்க, எல்லாமே இதோட போயிடும். நான் சொன்ன வந்து என் லைஃபே போனாலும் பரவாயில்ல, நான் இதை வழியால சொல்லியே ஆகணும்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அது ஒரு ரெக்கார்டிங்ஸ் என்னட்ட இருக்குது வந்து. அப்ப அந்த மாதிரி என்னைய மிரட்டுனது. அது மட்டும் இல்ல சொல்றாரு வந்து, நீ வந்து பெங்களூர்ல இருக்கிற, நீ பெங்களூர்ல உண்ட வீட்டு அட்ரஸ சொல்லி இந்த டைம்ல நான் இந்த டைம்ல நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போறான்னு நான் இங்க வேலூர்ல இருந்தே நான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அவர் சொல்றாரு. சோ இதெல்லாம் நடந்ததால தான் சார் வந்து நான் கடைசியா இவங்கள்ட்ட போய் ஹெட் குவார்டர்ஸ் இரும்புலியூர், அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இரும்புலியூர்ல இருக்காங்க சொன்னேன். அவங்க கேக்குறாங்க வந்து, இப்படி நடந்ததுக்கான ஆதாரம் என்ன, வீடியோ இருக்கா, அடுத்தது ஆடியோ இருக்கா, ரெக்கார்டிங் இருக்கா. நான் எனக்கு எப்படி தெரியும் இவர் இப்படி நடந்துக்குன்னு, எனக்கு எப்படி தெரியும் அது. நான் தெரிஞ்சிருந்தா முன்கூட்டி தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே நான் எடுத்திருப்பேனே வந்து. நான் சொன்னேன் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி நடக்க மாட்டேன், அதனால நான் எடுக்கலையேன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க வந்து, இல்ல நீங்க போய் ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து நீங்க அது கொடுத்தா தான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்காகவே அவன் திருப்பி அந்த பாஸ் திருப்பி பேசும்போது நான் அதை ரெக்கார்ட் பண்ணி அங்க கொடுத்தேன், அங்க இரும்புலியூர் கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு பிறகுதான் நான் வேலூர் AWPSக்கு போனேன். அங்க வந்து என்கொயரி நடந்தது சார், வேலூர் AWPSல. எந்த வருஷம் எப்ப நடந்தது? 2022 நடந்தது இந்த என்கொயரி நடந்தது. நான் வந்து கொடுத்த பிறகு அவங்க வந்து என்கொயரி நடத்தி இவரை கூப்பிட்டாங்க. இவரை என்ன செஞ்சாங்க, வேலூர்ல இல்லாம டக்குன்னு பரமக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த பிறகு அப்புறம் பார்த்து அவர் பரமக்குடியில இருந்து வர கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அதுக்குரிய வீடியோ இதுகள் வந்து நான் வச்சிருக்கேன் வந்து. ஸோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வேலூர் போலீஸ் தான் என்னைய கூப்பிட்டு வாங்க FIR காப்பியை ரிசீவ் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிட்டது. அப்பதான் நானும் என் ஹஸ்பண்டும் நம்பி போனது, வேலூர் போலீஸை வந்து AWPS நம்பி போனது. அங்க போன பிறகு சார் உள்ள வந்து சிவில் ட்ரெஸ்ல வந்து திருத்தாங்கல் சிவகாசி போலீஸ் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவங்க சொல்றாங்க, AWPS சொல்றாங்க, ஜஸ்ட் நீங்க வெளியே போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நாங்க வந்து FIR காப்பியை ரெடி பண்ணி வைக்கிறோம். நம்பி வெளியில கால் இப்ப ஒரு ஸ்டெப் கூட வைக்கல வந்து ஒரு ஒயிட் கலர் வெஹிக்கிள் உண்டு. அது வந்து நம்பர் பிளேட் வந்து எல்லோ கலர்ல நம்பர் பிளேட் இருக்கு. அது வந்து போலீஸோட வெஹிக்கிள், இது டாக்ஸி என்று சொல்றாங்க வந்து. அப்படின்னு எல்லோ கலர் இருந்தா அவன் வந்து எங்களை போஸ்ட் பண்ணி என்னைய பெறாண்டி பிச்சு என்னைய ஹஸ்பண்டையும் அந்த வெஹிக்கிள்ல ஏத்தி சிவகாசிக்கு இரவு கொண்டு போறாங்க. கொண்டு போய் கொண்டு போகும்போது இரவு 1 மணி. அப்ப இந்த விஷயம் வந்து எப்படியோ சர்ச்ல இருக்கிற எல்லா பிலீவர்ஸும் கெட்டவங்க சில பிலீவர்ஸ் எங்க அம்மாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இங்க அதிசயகுமார் ஒரு சார் இருந்தவர், அவர் அட்வொகேட் தான், அவர் பாஸ்டர். ஸோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஹென்ரி திபென் சொல்லி அவர்கிட்ட ஹியூமன் ரைட்ஸ் அவர்கிட்ட சொல்லி அவர் இம்மீடியட்டா ஒரு 17 to 20 அட்வொகேட் திருத்தாங்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி, இப்படி நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க அவங்களை விடுங்கன்னு சொல்லி கேட்கையும் போலீஸ் வந்து எங்களை உள்ள வச்சுட்டு, இல்ல அப்படி யாரையும் நாங்க பிடிச்சி வைக்கலையான்னு சொல்லி கடைசியா அவங்க வந்து சர்க்குலேட் பண்ணினது அந்த மெசேஜ் வந்து SP அந்த DSP அப்படி அந்த போலீஸ் சர்க்குலேஷன் அந்த மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் பொதுமக்களும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால போய் சத்தம் கேட்குது எங்களுக்கு. நாங்க உள்ள இருக்கோம், எங்களுக்கு சத்தம் கேட்குது வெளியால சண்டை. அதுக்கப்புறம் தான் போலீஸும் வச்சிருக்கோம்னு சொல்லி போட்டு அந்த கொண்டு போன நாளே வந்து FIR ஃபைல் பண்ணாம அடுத்த நாள் ஃபுல்லா ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் தான் வந்து கொண்டு போறாங்க வந்து சிவகாசி லோவர் கோர்ட்டுக்கு நைட்டில கொண்டு போய் எங்கள்கிட்ட இப்படி சொல்றாங்க. நான் வந்து என்ன குற்றச்சாட்டுன்னா, சிவகாசியை சேர்ந்து அந்த ஒரு லேடி பேர் சொல்லல, அந்த லேடியும் அவரோட டாட்டரையும் வச்சு நான் வந்து நியூட் பிக்சர் போட்டா மட்டும் ஒரு கேஸை ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க. பண்ணி கேட்டா வந்து இப்ப கடைசியா பார்க்க போனா அந்த லேடி வந்து அந்த சர்ச் முந்தி இந்த பாஸ்டர் வந்து அங்க சிவகாசியில ஊழியம் செஞ்ச டைம்ல அந்த சர்ச்சில் இந்த லேடி வந்து பிலீவரா. அப்ப அந்த FIRல வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு செட்டப் பண்ணி அங்க பண்ணி எங்களை உள்ள போட்டு என்னைய கொண்டு போய் மதுரை ஜெயில ஃபர்ஸ்டா வச்சிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் விருதுநகர்ல வச்சுட்டு அப்புறம் நான் ஃபாரினர் 2 நாள்ல கொண்டு போய் என்னைய போய் புழல் ஜெயில மாத்திட்டாங்க. மாத்தி அதுக்கப்புறம் சார் வந்து இன்னொருத்தனை பள்ளிக்கரணை என்ற சென்னையில ஒரு இடத்துல இன்னொருத்தனை வச்சு அதே அவர் சர்ச் பிலீவர் அவருக்கு தெரிஞ்ச செகண்ட் 2வது FIR ஃபைல் பண்றாங்க. நான் வந்து அவரோட அந்த பர்சனை வந்து நான் வந்து அவதூறு பேசினதாமன்னு சொல்லி, அப்படி நான் எந்த விதம் அவதூறு பேசுறேன். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஆம்பளை கால் எடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம் வந்து, எதுக்கு நீ கால் எடுக்கிறேன்னு நான் கேட்க மாட்டோமா? அப்ப அவர் எடுத்து கேஸ வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி என்னைய வந்து ஃபோர்ஸ் பண்ணது. அந்த இது ஸ்கிரீன்ஷாட் வந்து என்கிட்ட இருக்குது வந்து, அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு சொன்ன ஸ்கிரீன்ஷாட் வந்து என்கிட்ட இருக்குது. அப்ப அப்படி சொல்லி போட்டு நான் வந்து அதுக்கு ஒத்துக்கலையில, அதனால இப்படி ஒரு பொய் கேஸ போட்டுட்டாங்க சார். அதுக்கப்புறம் சார் வந்து நான் ஜெயில புழல் ஜெயில போட்டு அங்க ஆலந்தூர் கோர்ட் பள்ளிக்கரணை எழுதண்டபடியா ஆலந்தூர் கோர்ட் ஜட்ஜ் அம்மா வந்து கொடுத்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. எனக்கு பெயில் கொடுத்த டைம்ல பெயில வந்து உள்ள வச்சு செட் பண்ணி பெயில கொண்டு போய் ஒழிச்சிட்டாங்க. பெயில் அதை வந்து உண்மையாவே இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா பெயில் எப்ப ஜட்ஜ் கொடுத்தாங்க, எப்ப இந்த பெயில் ஆர்டர் வந்து ஜெயிலுக்கு வந்துச்சு என்று பார்த்தா
5 days கேப். அப்ப இந்த 5 days கேப்புக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு அவங்க இருக்க ஒரு கம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது அவங்க செய்யணும். வந்து இது உண்மையாவே ஏன்னு சொன்னா வந்து இது ஒரு சட்டத்துக்கு வரும். வெயில கொடுத்தா வெயில் வந்து டைரக்டா வரும். நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஆலந்தூர் கோர்ட்ல இருந்து புழல் ஜெயிலுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வந்து ஒரு பெயில் பாண்ட். காலையில போட்ட மற்றவங்களுக்கு எல்லாம் காலையில போட்டா ஈவினிங் வந்துருது. 5 நாள் வரையில சார் வந்து என்னோட பெயில் பாண்டை கொண்டு போயிட்டு அட்வொகேட் எல்லாம் செட் பண்ணி கொண்டு போயிட்டு அட்வொகேட் மதுரை எல்லாம் மூவ் பண்ணி கடைசியா பெயில் பாண்ட் வந்து போஸ்ட்ல இருந்து வருது, மதுரையில இருந்து போஸ்ட் ஆகி வருது. வந்து எந்த பெயில் பாண்ட்? ஆலந்தூர் கோர்ட் பெயில் பாண்ட். அப்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சது. அது மட்டும் இல்ல சார் வந்து நான் எத்தனை நாள் நீங்க ஜெயில இருந்தீங்க? நான் வந்து 4 மாசம் என்னைய ஜெயில வச்சாங்க, புழல் ஜெயில. என் ஹஸ்பண்ட 3 மாசம் வச்சாங்க ஜெயில. அப்படி வச்சு போட்டு அதுக்கப்புறம் வெளியால வந்த பிறகு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, என் ஹஸ்பண்ட மாமாக்கள் வந்து இவர் ஹஸ்பண்ட் ஜெயில இருந்த டைம்ல குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப பாக்குறதுக்கு எங்க மதுரைக்கு. அப்ப வர்ற டைம்ல இவங்கட யாரையோ சர்ச் ஆக்கள் யாரோ தெரிஞ்ச ஆக்களை வச்சு செட் பண்ணி என் ஹஸ்பண்ட மாமாக்கு சொல்லியிருக்காங்க வந்து என்னையால வந்து 25 பாஸ்டர்ஸ் வந்து செத்து போயிட்டாங்களாம் தூக்குல போட்டு. அப்படின்ற ஒரு இதை குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அப்ப இதே கொண்டு வந்து ஆலந்தூர் கோர்ட்லயும் சொல்றாங்க 25. அப்ப நான் அப்படின்னு சொன்னா எங்க டெத் சர்டிபிகேட்டை கொடுங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுங்க, அதுக்குரிய ப்ரூஃப் கொடுக்கணும், சும்மா வாயால சொல்லலாமான்னு சொல்லி நான் ஜட்ஜு கிட்ட நேரா நான் கேட்டுட்டேன் வந்து. அப்ப சொல்றாங்க வந்து இந்த பாஸ்டரை பத்தி நான் வந்து என்னோட பாதுகாப்புக்காகத்தான் வந்து அவமானப்படுத்துறதுக்குள்ள பாதுகாப்புக்காக இவர் பேசுனதை கொஞ்சத்தை யூடியூப்ல நான் இறக்கி வச்சிருக்கேன், சரியா? அப்ப அது எதுக்குன்னு சொன்னா ஏதாவது எனக்கு பிரச்சனை ஆகுனா இவர் தான் இந்த இதுக்கு காரணம் சொல்லி கொண்டு வரதுக்கு. அதை வந்து ஆலந்தூர் கோர்ட்ல வந்து வாதாடுறாங்க, ஆர்கியூ பண்றாங்க வந்து யூடியூப்ல இருக்க வீடியோ எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் ஜட்ஜி கிட்ட சொல்லி நான் ரிமூவ் பண்ணல. இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். எனக்கு இங்க யாரும் ஹெல்ப் கிடையாது. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த வீடியோ தான் ஆதாரம் சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணல. அதுக்கப்புறம் வாதாடுறாங்க நான் வந்து மேரீட் இல்லையா, என் ஹஸ்பண்டோட மேரீட் இல்லையா, லிவின் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லி அங்க வாதாடுறாங்க. அப்ப இவ வந்து ரெஃப்யூஜி கேட்டகரிக்கெல்லாம் வரணும், இவ டிபோர்ட் பண்ணி ஸ்ரீலங்காக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஜட்ஜி கிட்ட வாதாடுறாங்க. நான் போய் மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் ஜட்ஜி கிட்ட சப்மிட் பண்ண பிறகு இவ திருச்சி கேம்புக்கு அனுப்பணும், அனுப்பி டிபோர்ட் பண்ணி ஸ்ரீலங்காக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க வந்து ஆலந்தூர் கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட. நான் வந்து சொன்னேன் இல்ல நான் மேரீட், என்கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட்டை காண்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, நான் ரெஃப்யூஜி இல்லைன்னு சொல்லி நான் 10 வருஷம் வந்து இந்தியாவில் இருந்ததுக்கான அந்த FRROன்னு சொல்லி ஒரு இதொன்று இருக்குது வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த அந்த விசா எடுத்ததுக்கான என்கிட்ட ஆதாரம் இருக்குது வந்து. அப்ப இவ்வளவு நாளும் எனக்கு ஆதாரம் இருக்கு, இவ்வளவு நாள் நான் விசா எடுத்துட்டு இப்ப மட்டும் வந்து நீங்க வந்து எப்படி சொல்லலாம்னு சொல்லி நான் கேட்டேன். அது மட்டும் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க வந்து இவ இலங்கை தமிழ், இவ வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவங்க, அதனால வந்து இவங்களை வந்து இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்ன வந்து அதுக்கு நான் அப்படி இலங்கை தமிழ் தான், ஆனா வந்து நான் விடுதலை புலிகளை சேர்ந்தவ கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் வந்து. அப்புறம் வந்துட்டு ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து இலங்கையில இருந்து சார் ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்டிகாஸ்டல் மிஷன் இரும்புலியூருக்கு வந்து கன்வென்ஷன் நடக்கும் மார்ச்ல. அப்புறம் வந்து அக்டோபர்ல வந்து ஒரு யூத் மீட்டிங் வந்து நடக்கும். அப்ப அந்த டைம்ல இலங்கையில இருந்து எத்தனையோ தமிழ் பிலீவர்ஸ் அங்க இருந்து வாராங்க இங்க. அப்ப அவங்களெல்லாம் விடுதலை புலிகள் இல்ல. நான் 10 வருஷம் லீகலா மேரிட் பண்ணி எனக்கு எல்லா விசா எல்லா டாக்குமெண்ட் லீகலா இருக்குது. இருக்கத்தக்கதா வந்து என்னைய விடுதலை புலிகள் எப்படி வந்து குற்றம் சாட்டலாம்? அப்ப நான் வந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொன்ன வந்து இதெல்லாம். அதுக்கு பிறகு ஜட்ஜ் அதை அவங்களை ஏத்துக்கல. எனக்கு வந்து பெயில் கிராண்ட் வேண்டாம், பெயிலை கேன்சல் பண்ண சொல்லி பெயிலை கேன்சல் பண்ணி என்னைய திருப்பி ஜெயிலுக்குள்ள போடணும். இதான் அவங்களோட ஆர்கியூமெண்ட் இதுக்காக வச்சது. வேலூர் AWPSல வந்து என்னை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்ட டைம்ல நான் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அதுல உட்காந்துட்டு இருக்கேன். காலையில ஒவ்வொரு நாள் போறது காலையில 8ல இருந்து பின்னேறம் ஒரு 7:30 அப்படி உட்காந்துட்டு இருக்கேன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ரவுடிகளை வந்து அனுப்பி என்னைய வந்து அடிச்சிட்டு தூக்கிட்டு போறதுக்கு வந்தது. அப்ப அந்த டைம்ல இருந்த போலீஸ் வந்து 2022 இது நடந்தது. அப்ப போலீஸ் வந்து என்னைய வந்து கொஞ்சம் காப்பாத்திட்டாங்க வந்து. அதுக்கப்புறம் நான் வந்து பஸ் வரைக்கும் வந்து விட்டு என்னைய நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். இப்படி எல்லாம் அது நடந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ரவுடிகளை விட்டு அனுப்புனாங்க. இந்த பாஸ்டர் அனுப்புனது என்னைய அடிச்சு தூக்கிட்டு வர சொல்லி. அதுக்கப்புறம் அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அப்புறம் நான் வெளியால வந்த பிறகு அவர் என் ஹஸ்பண்ட் வந்து ஜெயில இருக்கும்போது அவங்களோட மாமா வந்து குஜராத்ல இருந்து வந்தது அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்படி இந்த 25 பாஸ்டர் மாதிரி செத்துன்னு சொல்லி. ஏன்னு சொன்னாலும் நான் வந்து இன்னும் குழந்தை பெத்து கேளியாம, அதனால தான் நான் படிப்பு அப்படின்ட்டு இப்படி போறதால வந்து குழந்தை பெத்து கேள, அதனாலதான் இப்படியெல்லாம் இன்சிடென்ட் நடக்குதுன்னு என் ஹஸ்பண்டோட மாமாவை சொல்லி அவங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு இதை உண்டாக்கி இருக்காங்க. அதாவது என்னையும் எப்படியாவது இந்த ஃபேமிலியை விட்டு என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கக்கூடாது, இருந்தா தானே நான் வந்து இங்க வந்து ஃபர்தர் இவங்கள்ட்ட ஆக்ஷன் எடுக்கலாம். அதை குலைக்கணும்ன்றதான முக்கிய நோக்கம். ஆனா அந்த வச்சு என் ஹஸ்பண்ட் வெளியால வந்த பிறகு சொன்னேன் சரி நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னு.
அப்ப நான் பிரெக்னன்ட் ஆகிட்டேன். ஜெயில இருந்து வந்து அவ்வளவு உடம்பெல்லாம் எனக்கு முடியாது, சரியான சத்தும் இல்ல சாப்பாடும் இல்ல, வந்து பிரெக்னன்ட் ஆகிட்டேன். பிரெக்னன்ட் ஆகின பிறகும் சார் வந்து என்னை நிம்மதியா இருக்கவில்லை. தொடர்ந்து அந்த திருச்செந்தூர் போலீஸ், தூத்துக்குடி போலீஸை வச்சு டார்ச்சர். என்னட்டு அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு, நான் வச்சிருக்கேன். வந்து அதெல்லாம் சப்மிட் பண்ணேன் போலீஸுக்கு வேலூர் இன்வெஸ்டிகேஷன் டைம்ல பண்ணி. நான் வந்து எனக்கு ஒரே தொடர்ந்து அந்த பிரெக்னன்ட் டைம்ல தெரியும் தானே, எனக்கு அப்படியே தலையை சுத்தி வந்து கீழே விழுந்து வயிறு நிலத்துல அடிபட்டோடனே கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிட்டுது. அப்ப போய் ஸ்கேன் பண்ண நான் வந்து புள்ள குழந்தையிட வந்து தொப்புள் கொடியில வந்து ஒரு தொப்புள் கொடி வந்து அது வெளியால அவுட் ஆயிட்டுது அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த பேபி வந்து ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சிங்கிள் அம்பிளிக்கல் கார்டு பேபி என்று சொல்லி தான் அதுல ரிப்போர்ட் இருக்கு. அந்த டைம்ல வெளியா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டார்ச்சர் முடிஞ்சு என் பாஸ்போர்ட்டை வந்து இவங்க பறிச்சு வச்சா, முடக்கிட்டாங்க. பிடிச்ச டைம் இதுக்காண்டி. அப்ப பிடிச்ச டைம்ல பெயில் கண்டிஷனா முடக்கி வச்சாங்க விருதுநகர் கோர்ட். அப்ப எடுத்து அந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்காண்டி நான் ஹைகோர்ட்ல ஆர்டர் எடுத்துட்டு, மதுரை ஹைகோர்ட்ல ஆர்டர் எடுத்துட்டு தான் சார் நான் வந்து போனேன். அப்ப இந்த வயிற்றோட பெரிய, அப்ப எனக்கு ஒரு 5 month அப்படி பெரிய வயிறு. அப்ப போறோம் வந்து அங்க போயிட்டு நின்றா வந்து அந்த கோர்ட்ல, சிவகாசி கோர்ட்ல வந்து அந்த டைம் இப்ப என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல கேமரா இருக்கேல, வந்து சிசிடிவி கேமரா இல்ல. காலையில இருந்து எங்களோட அட்வொகேட் வந்து கெஞ்சிட்டே இருக்கிற ஜட்ஜி கிட்ட, அவங்க ஹைகோர்ட் ஆர்டரோட வந்திருக்காங்க. ஆர்டர் கிடைச்சிட்டு பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லி ஜட்ஜி வந்து பின்னேரம் 5:30க்கு மேலே ஆகிட்டு கோர்ட்ல இருக்கிற எல்லாரும் போயிட்டாங்க. ஒன்லி அட்வொகேட் யாரும் இல்லை. என்னோட அட்வொகேட் கோர்ட்ல அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்களே அந்த கோர்ட்ல ஜட்ஜி, அவங்க அவங்க அப்புறம் வந்து கோர்ட் ரெஜிஸ்ட்ரார், அப்புறம் வந்து ஜட்ஜ், இவ்வளவு பேரு தான். ஜட்ஜ் அப்பப்ப போயிட்டு போன் பண்ணிட்டு வாரையர் வந்து யாருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி எனக்கு பயம் பிடிச்சிட்டு வந்து, ஏன்னா இவங்க வந்து சரியான செல்வாக்கனாக்கள் இந்த சர்ச். அதுக்குள்ள சிசிடிவி கேமராவும் இல்லை. ஏதாவது நானும் ஹஸ்பண்டும் அட்வொகேட் தான். அப்ப ஏதாவது செஞ்சாலும் வந்து என்ன ப்ரூஃப், என்ன எவிடன்ஸ் இருக்குது? அப்ப நான் பயந்துட்டு அப்ப டக்குன்னு எங்களோட அட்வொகேட் வந்து அவர் வந்து ஏபிபி பார்ட்டி சேர்ந்தவர். அவர் போய் ஜட்ஜிட்ட கேட்டது வந்து, இங்க பாருங்க, நாங்க மீடியாவெல்லாம் உங்களோட பார்ட்டி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்க சொல்ல போறோம், புள்ளத்தாச்சி பொண்ணை வச்சு நீங்க இந்த மாதிரி இது பண்றீங்க, ஹைகோர்ட் ஆர்டரோட நிக்கிறோம், பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லி ஜட்ஜிக்கோட ஆர்கியூ பண்ண பிறகு தான் வந்து அந்த அவர் வந்து எங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தது. பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு நாங்க அவ்வளவு பயமா இருக்கு எங்களுக்கு. அது அன்னோன் பிளேஸ், அந்த சிவகாசி எல்லாம் சுத்தி வர காடு மாதிரி அப்படி இருக்குது. அப்ப அவ்வளவு ஃபாஸ்டா நாங்க வந்து இங்க பெங்களூருக்கு வந்தேன் சார். வந்து ஒரு நினைக்கிற ஒரு 2 or 3 days அவ்வளவு டென்ஷன் எனக்கு இருக்கிற வந்து அப்படியே மிஸ்கரேஜ் ஆகிட்டு, பேபி மிஸ்கரேஜ் ஆகிட்டு. என் ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கையில அவர் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த டைம்ல நேபர் தான் வந்து என்னைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்து ஹஸ்பண்ட் தான் பரி பண்ணி டாக்டர் கொண்டு வந்தாங்க. கையில வந்து இதை பார்க்க சொல்லி நான் குழந்தைய நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நிம்மதி, ஆல்ரெடி எனக்கு டிப்ரெஷன் மாதிரி இருந்தது, அவ்வளவு கவலை பிரச்சனையில இப்படி நடந்தது சார். இப்ப வந்து இவ்வளவு இது வந்து இவ்வளவு 5 வருஷ போராட்டம். இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன்ல கடவுள்ற புண்ணியத்துல வந்து நான் டிஜிபியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கொண்டு வந்து வேலூருக்கு அவங்க மாத்தி இப்ப எஃப்ஐஆர் போட்டு, இவ்வளவு கஷ்டத்திலேயே நான் போட்டு அவ்வளவு எவிடன்ஸும் கொடுத்தும் இன்னும் வந்து பாருங்க வந்து அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிட்டாரு கோர்ட்ல. ஆனா போலீஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்னைய திருப்பி எதுக்கும் கூப்பிடல, அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்களான்னு தெரியல. எந்த வித இன்ஃபர்மேஷனும் எனக்கு இல்ல சார். வந்து இப்ப நான் திருப்பி இப்ப ஒரு சிஎம் செல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று நான் போட்டிருக்கேன். அது இப்போ கடைசியாக நீங்கள் எனக்கு அனுப்பிச்ச ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சிருச்சு, ஏபி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரி. ஆமா கிடைச்சிருக்கு. ஆனா இது வந்து நான் பெயிலபிள், இந்த இது வந்து செக்ஷன் வந்து அந்த எஃப்ஐஆர்ல நான் பெயிலபிள். ஆமா, ஆனா வந்து அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்போ அவர் சம்பந்தமாக வேற யாராவது இப்பொழுதும் உங்கள்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா, உங்களை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை ஒரு ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் பண்ணி இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன? அதாவது நீங்கள் சொன்ன பீரியட் எல்லாமே திமுக அப்பொழுது ஆட்சியில் இங்கே இருந்தாங்க. இப்பொழுது ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி வந்திருக்குது. இப்போ ஒரு புது செட்டப் இருக்கு, குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஆதரவாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீலங்கா தமிழர்கள் பற்றியெல்லாம் அவங்க கோலப்படுறாங்க. நீங்கள் ஜோசப் விஜய்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த கவர்மெண்ட்டு? நான் எதிர்பார்க்கிறேன் வந்து எனக்கு வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். சரி, நான் வந்து அபாண்டமா அநியாயமா யார் மேலேயும் குற்றச்சாட்டு நான் வைக்கல. எதை வச்சு நான் சொல்றேன்னா, நானும் வந்து ஒரு லேடி, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஒரு மனுஷன் வந்து 60 வயசா இருக்கட்டும், 100 வயசா இருக்கட்டும், அவன் அந்த மனுஷனையும் வந்து என்னைய போல ஒரு லேடி தான் தாய் 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி இருப்பான். அப்படி இருக்கும்போது நாளைக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து அவன் அந்த பிள்ளை மேல இன்னொரு லேடி வந்து ஒரு அபாண்டமா அலிகேஷன் வச்சாலும் எனக்கு வேதனை எனக்கு தெரியும்.
அதனால வந்து நான் வந்து அந்த இதுல வந்து நோக்கத்துல யாருலையும் வந்து அவாண்டமா நான் குற்றம் சுமத்தையில ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். இதே போல இனி பெண்களுக்கு வந்து இப்படி நடக்க கூடாது. இனி இந்த மாதிரி இப்படியான வேதனையான விஷயம் வந்து இனி எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாது. அதனால அனரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் வந்து இந்த எஃப்ஐஆர் மேல சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் நடந்து இதுக்கு ஒரு முடிவு வரணும் எனக்கு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வந்து. சரி, இப்போ இந்த பிரச்சனை ஆன பிறகு நீங்கள் பல எவிடன்ஸ் இது இருக்கணும், இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் தளத்தில் நீங்கள் இதெல்லாம் குறித்தெல்லாம் கூட பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதற்கு பிறகு எனக்கும் இதே மேலே இந்த துரை மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது, நான் அதை சந்தித்தேன் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட பர்சனலாக ஏதாவது கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? இது ஆமா, அது வந்து நான் வந்து யூடியூப்ல போட்ட டைம்ல வந்து அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு கேர்ள், அவ வந்து நர்ஸ் ஆமாம், வேலூர்ல இருக்கும்போது இவர் வந்து அந்த கேர்ளை வந்து அவ விதவை, 2 சின்ன குழந்தைகள் இருக்கான், ட்வின்ஸ் கேர்ள்ஸ். அவ வந்து சர்ச்சுக்கு வர டைம்ல இவர் வந்து அந்த கேர்ளை அப்ரோச் பண்ணி யங் கேர்ள், அவ வந்து யங் தான், ஓல்டு கிடையாது, அப்ரோச் பண்ணி இவரோட ஒரே அவர் வீட்டுக்கு வர்ற வெஹிக்கிள் எடுத்துட்டு போறதாமா, போயிட்டு வந்துட்டு அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு எல்லாமே இது பண்ணி நல்லா பிரெயின் வாஷ். என்ன நம்ம யோசிக்கணும், ஒரு விதவை பொண்ணுன்னா அவ எவ்வளவு ஒரு டென்ஷன்ல ஒரு தனிமையில இருந்திருப்பா. அந்த தனிமையை வந்து இவர் வந்து ஒரு கடவுளால கடவுள் இருக்கிறாரு அதை யூஸ் பண்ணாம இவர் போய் அதை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப கடைசியா சொல்லிக்க அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிருக்குது. அந்த பொண்ணை வந்து சொல்லிக்கிறது வந்து நீ நர்ஸ் தானே, உனக்கு எப்படி கலைக்கிறது தெரியும், போய் கலைச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாரது இல்லையாமா. அப்ப அந்த பொண்ணு வந்து வேலூர்ல ஒரு பிலீவர்ஸ்ட கொடுத்து இந்த இத அந்த பிலீவர் வந்து தூத்துக்குடியில இருக்க ஒரு பிலீவர், ஒரு அது பிலீவர் இல்ல, அவர் வந்து ஏர்லியரா இந்த சர்ச்சில் பாஸ்டரா இருந்திருக்கேன். அவர் மூலமா எனக்கு அந்த ரெக்கார்டிங் கிடைச்சது வந்து அது வந்து இந்த யூடியூப் சேனல்ல தான் நான் அதை போட்டிருக்கேன் வந்து. ஏன்னா இப்ப பேர் வந்து நான் ஏன் சொல்லிடுறேன்னு சொன்னா வந்து மீன்ஸ் அவங்க வந்து ட்ரை டு ஃபைண்ட் தட் லூப் ஹோல் வேர் தே கேன் புட் மீ இன் த ட்ரபிள். ஸோ அதனால தான் நான் வந்து இது சொல்லாம இருக்கேன் வந்து. இத சார் வந்து என்னோட குழந்தை வந்து இது எல்லாருக்கும் தெரியணும், இப்படி மிஸ்கரேஜ் ஆகுனது. இந்த இது வந்து தெரியுது தானே உங்களுக்கு? ஆமா. இந்த மாதிரி அப்ப அவ்வளவு நான் பயங்கர வேதனைக்குள்ளால தான் வந்து அதுக்கு பிறகுதான் 2022 ஆண்டு ஜெயில வந்து 2023 நான் அவ்வளவு வேதனையை தாண்டி தான் எனக்கு உடம்புல அந்த குழந்தை மிஸ்கரேஜ் ஆகினது, காயம் கூட ஆறையில. நான் வந்து படிக்க போயிட்டு இந்த ஃபைனல் இயர் இருந்தது, அதை முடிச்சுட்டு 2024 ஆண்டு வந்தேன். நான் வந்து இப்ப வந்து 25ல இருந்து நான் வந்து ட்ரை. இது மட்டும் இல்ல, இந்த FRROல சொல்லி இந்த வீசாவை கூட, ஸ்பவுஸ் வீசாவை கூட பிளாக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொன்னா நான் வந்து இலங்கை விடுதலை புலிகள் அப்படி என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு பிளாக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் பிரைம் மினிஸ்டர் போர்ட்டலுக்கு வந்து அந்த CP கிராம்ல கம்ப்ளைண்ட் போட்டு ரெண்டாம் தரம், ஃபர்ஸ்ட் டைமும் அப்படித்தான் எனக்கு இப்ப விசா கிடைச்சது, செகண்ட் டைமும் எனக்கு இப்படித்தான் விசா கிடைச்சது. ஒவ்வொரு தரமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வந்து. அப்ப இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். ஸோ இப்போ இது பண்ணி இப்போ உங்களுக்கு விசா கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஃபர்தர் ஸ்டடிக்கு இல்லை இன்டர்னாக போய் ஜாயின் பண்ணணும், அப்படி தானே? இன்டர்ன் வந்து நான் வந்து வெளியில அப்ராட்ல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் வந்து, என் டிகிரி ரெஜிஸ்டர்ட் ஆயிட்டு ஆல்ரெடி, எல்லாம் ஓகே. இன்டர்ன் செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா வந்து நான் ஏதாவது கண்ட்ரியில நான் டாக்டராக ஒர்க் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பேசும் பொழுது தூத்துக்குடியில் ஒரு பிலீவர், தாம்பரத்தில் ஒரு பிலீவர், பள்ளிக்கரணையில் ஒரு பிலீவர், அப்புறம் உங்கள்கிட்டயே புகார் சொன்னேன் பிலீவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த கிறிஸ்துவத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போதும் உங்களை போன்றவர்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சர்ச்சுக்கு போகிறீங்க. நீங்களும் கூட சில வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, ஆந்திரா போன்ற சில சர்ச்சில் நடந்த அந்த விஷயங்கள்லாம். இது போன்று பாஸ்டர்களால் அவங்க வந்து ஒரு அதிகார மட்டத்தில் இருந்து இந்த பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை வருது? ஏதோ ஒரு நம்பிக்கையோடு போய் ப்ரே பண்ணும் போகிற இடத்துல இப்படி நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமா, நான் வந்து அந்த அவர்கிட்ட கூட நான் அதை நேரா சொல்லிருக்கேன். நான் வந்து உங்களை நம்பி நான் சர்ச்சுக்கு நான் நம்பி வந்து இயேசுவை நம்பி தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன்.
சரியா? நீங்க இந்த மாதிரி நடந்துக்கீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல வந்து. நான் எனக்கு இப்படி சர்ச்சுக்கு வரும்போது எந்த ஒரு மைண்ட் செட்டுமே எனக்கு இப்படி ஒரு கெட்ட மைண்ட் செட்டுமே ஆல்ரெடி நான் மெடிசின் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி நான் ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி எனக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் வரும் வந்து. சரி, அப்படி சொன்னாலும் அவங்க கேட்கறாங்க வந்து இப்ப அவங்க கொண்டு வராங்க இது என்னோட விருப்பத்தோட தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதை கொண்டு வராங்க. அப்படி என்னோட விருப்பத்தோட நடந்திருந்தா இது 2020 நடந்தது. 2021 நான் வந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப என்னோட விருப்பத்தோட நடந்து நான் 2018 இருந்து நான் இவருக்கு ப்ரே பண்ண பேசுறேன். அப்ப அண்டையில இருந்தே வந்து இது வந்து நான் இப்படி பேசி இருக்கணுமே வந்து இப்படி எல்லாம் இப்படி கட்ட மாதிரியான இப்படி ரெக்கார்டிங்ஸ் வந்திருக்கணுமே. டேட் டைம் மந்த் எல்லாமே என்னோட ப்ரூஃபோட இருக்குது. 2021 தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அது ஏன் நான் ரெக்கார்ட் பண்ண வந்து நீங்க ஆதாரம் கேட்டீங்க அதனால ரெக்கார்ட் பண்ணேன். நீங்க அந்த டைம்ல ஆக்ஷன் எடுத்திருந்தா நான் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்க போறேன்? நான் எதுக்கு அப்ப நீங்களே என்னை ரெக்கார்ட் பண்ண சொல்லி போட்டு நீங்களே வந்து பேச்சை மாத்தி கொண்டு வரீங்க. இட் வாஸ் வித் ஹர் கன்சர்ன், அதை இவரோட விருப்பத்தோட நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாஸ்டரை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு சரியான ஏமாட்டம். ஐயோ, நான் எந்த சர்ச்சுக்குமே நீ போக மாட்டேன், கடவுள் நான் வீட்டுல இருந்தே கும்புறேன்னு சொல்லி நான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவங்க அதுலயும் பிலீவர்ஸ் வந்து சில ஆட்கள் வந்து கேள்வி கேட்டாங்க, நீங்க சர்ச்சை விட்டு எல்லாம் விலகுறீங்க வந்து அப்ப கடைசியில வந்து நம்ம சாவுற கட்டத்துல நம்மட பாடி வந்து அந்த சர்ச் முறைப்படி தானே கொண்டு போய் பரி பண்ணுவாங்க, அடக்கம் செய்வாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கறாங்க வந்து. இது வந்து அவங்களோட பாணியில நீங்க ஹிந்துவா இப்ப இருக்கிறபடி அவங்களுக்கு விளங்காது. அவங்களோட பாணியில நான் என்ன சொல்லணும்னு சொன்னா அந்த இதே பைபிள்ல இருக்குது மோசேன்ற ஒருத்தரை வந்து கடவுள் தான் வந்து அடக்கம் பண்றாரு, யாரும் வந்து அடக்கம் பண்ணல. அப்ப இதை வந்து கொண்டு வர இப்படி ஒரு அநியாயம் நடந்த வெளியால கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு கடவுள் ஒரு இது கொடுத்த சான்ஸ் கொடுத்தபடியா நான் வெளியால கொண்டு வந்திருக்கேன். அதே கடவுள் என்னை அடக்கம் பண்ணுவாரு, அதை பத்தி நீங்க worry பண்ணிக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் வந்து. காணிக்கை என்று சொல்லி சார் காணிக்கை கொடுக்காட்டிக்கு தசம பாகம் கொடுக்காட்டிக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கில போட்டு ஜனங்களை பயமுறுத்துறது. என்னோட அனுபவத்துல இந்த சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்த நாள்ல இருந்து எனக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ஆசீர்வாதமே இல்லை. எப்ப நிப்பாட்டினோ இந்த சர்ச்சில் இருந்து எப்ப விலகணும் அன்னைக்கு தான் எனக்கு நல்ல விஷயம் நடக்குது லைஃப்ல உண்மையாவே. அதாவது இத்தனை நாள் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திருக்கீங்க. இதுலேருந்து உங்களுடைய மன உறுதியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதை விட உங்களுடைய ஹஸ்பண்ட் அவரும் உங்களோடு சேர்ந்து விருதுநகரில் ஒரு 4 மாதம் அவரும் சிறையில் இருந்திருக்காரு. அப்படியெல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவித்த பிறகும் கூட உங்களுக்கு உறுதுணையாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் பாஸ்டர் வி துரையினால் உங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரை முதல்ல ஒரு சீனியர் அவங்க கன்னியாஸ்திரி அவங்கள்ட்ட சொல்கிறீங்க. அங்கே அவங்க அதை மறுதளிக்கிறாங்க. பிறகு நீங்கள் பெண்டகஸ்டல் மிஷன் இரும்புலியூர் தாம்பரம் அங்கே நீங்கள் புகார் கொடுக்குறீங்க. எவிடன்ஸ் எங்கே, சிசிடிவி பதிவு எங்கே அப்படின்லாம் அவங்க உங்களை துன்புறுத்துகிறாங்க. மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா அவங்களும் உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த நேரத்தில் மனப்போராட்டம் எப்படி இருந்தது? நீங்கள் யாரை நம்பினீங்க? அந்த டைம்ல நான் கடவுளை தான் நம்பினேன். வேற யாரும் எனக்கு ஒரு இந்த மனுஷன்ல இருந்து நம்பிக்கையே போச்சு எனக்கு சார். முழுக்க நான் கடவுளை தான் நம்பினேன் வந்து அந்த டைம்ல. கடவுள் தான் உதவி செய்ய, ஏன்னா இது எப்படி இது டேர்ன் ஆகும்ன்ட்டு நமக்கு ஃபியூச்சர்ல தெரியாது. அதனால நான் கடவுளை தான் நம்பினேன் சார். சரி, இப்போ ரெகுலராக ஒரு சர்ச்சுக்கு போகிறவங்க உங்களை போன்ற ஒரு பெண், அவங்களுக்கும் நீங்கள் இந்த அரசிடம் கடைசியாக கேட்பதும் என்ன அப்படிங்கிறது? இந்த அரசிடம் கேட்கறது இப்படி என்னோட இந்த பிரச்சனையில அவங்க நீதி கொடுத்தாங்களா, இது நீதி கிடைக்குமா இருந்தா இப்படி ஒரு பிரச்சனைகள் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நடக்கிறத வந்து தவிர்க்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதைத்தான் நான் கேட்டுக்கிறேன் வந்து அரசுகிட்ட. இதுக்கு எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இது இன்வெஸ்டிகேஷன், ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். இப்போ உங்களை போன்றவர்கள் அந்த பெண்கள் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? அவங்களுக்கு நான் அறிவுரை சொல்றது, கடவுளை மட்டும் நம்புங்க. இப்படியான சர்ச்சுக்கு இப்படியான சர்ச்சுக்கு போறதை நிறுத்துங்க முதலாவது. சரி, உங்களுக்கு தெரியுதா சம்திங் ஒரு லேடி வந்து வெளியால வந்து பப்ளிக்ல சொல்றான்னு சொன்னா வந்து சாதாரணமா யாரும் அவங்களோட மானத்தை வித்து யாரும் வந்து வெளியால வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இது உண்மை. இன்னும் ஃபியூச்சர் நீங்க என்னைய போல பாதிக்கப்படாம இருக்கணும்னு சொன்னா இதுக்கு போறது, இந்த சர்ச்சுக்கு போறது நிறுத்துங்க. ஆனா நான் வந்து கடவுளை வணங்காதீங்கன்னு நான் சொல்லிடுறேன் வந்து. நீங்க கடவுளை நம்புங்க, கடவுளை வணங்குங்க. இப்படியான மனுஷர்களை, போலி பாதகர்களை வந்து நீங்க நம்பாதீங்க என்று சொல்லி மெசேஜ் எடுத்தா போல, யூடியூப்ல மெசேஜ் எடுத்தாப்புல ஃபேமஸ் ஆனாப்புல இதெல்லாம் வந்து உண்மையான பாதகர்களா பாஸ்டரா இருக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்ல விரும்புறேன். ஸோ பல விஷயங்களை நம்ம ஸ்ரீ டிவியில்
உங்களுடைய உள்ள குமரல்களை, உங்களுக்கு நடந்த அந்த துன்புறுத்தல்களை எல்லாம் பகிர்ந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பார்க்கலாம், உளவுத்துறை அதிகாரிகள் பார்க்கலாம். ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு உங்களை போன்ற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்பி தான் பல பேர் இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நாமளும் நினைக்கிறோம். அந்த நியாயத்தை ஜோசப் விஜய் பெற்று தருவாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.